இன்னைக்கு நான் உங்களோடு கூட யோபின் புத்தகம் 19:25 தான் சொல்ல விரும்புகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்தில் நீங்கள் வாழ்க்கையே கசந்து போச்சு பிரதர். அதாவது உதாரணம் சொல்கிறேன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு 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 சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது. அதே போல் என் புருஷன் இனியா திருந்த போகிறாரு, வாய்ப்பே கிடையாது. இனியா இந்த வியாதியிலேருந்து நான் வெளியே வர போகிறேன், வாய்ப்பே கிடையாது. எனக்கு இனி கல்யாணம்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். இது மாதிரி நீங்கள் இந்த கிவ் அப் அப்படின்வாங்க இங்கிலீஷில். நான் அவ்வளோதான், விட்டுட்டேன், அவன் கை விட்டு போச்சு, எல்லாம் விட்டு போச்சு, கை விட்டு போச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, திடன் கொள்ளுங்கள். ஆமென். திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திடன் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், திடன் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இல்லாதவைகளை தான் அவர் இருக்குன்றார். ரோமர் 4:17 எடுத்து வாசித்து பாருங்களேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்லை. பாருங்க, உதாரணமாக வாசிங்க, அதில் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். நல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். பாவத்தில் நம்பர் 1, சாபத்தில், சரியா, அப்புறம் பயங்கரமான துக்கத்தில், பயங்கரமான உளையான சேற்றில், அது மரித்த தன்மைனா ஒரு டெட் பாடி, ஒரு சடலம் அப்படி இருக்குமோ அதை போல் ஒரு அசைவும் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஒரு வாய்ப்பும் இல்லை, அப்படியே கிடக்குல்ல. அதுதான் ஒரு இழுபறியாக கிடக்குது, இழுபறியாக கிடக்குது. வீடு கட்டியும் கட்ட முடியாமல் கிடக்குது இல்லையா? கோர்ட்டு கேஸில் அப்படியே கிடக்குது. லாயர்ஸ் மாறுறாங்க, நீதிபதிகள் மாறுறாங்க, ஆனால் என் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரல. இந்த மாதிரி, அதாவது அப்படி இழுபறியிலே கிடப்பில் கிடக்கிற காரியங்கள் என்னென்ன இருக்குது? நோட் எடுத்து எழுதுங்க. இப்போவுமே இழுபறியாக கிடப்பில் கிடக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன். கர்த்தர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறவருமாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நீ ஒன்று நீங்கள் செய்யணும், அதாவது நீங்கள் வசனத்தின் மேலே நிற்கணும். You must stand on the word of God, not on the man of God. புரியுதா? அதாவது மேன் ஆஃப் காடெல்லாம், இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் இப்போ 8 மணி ஆனால் தோத்திரம் பண்ணி பிரதருக்காக ஸ்தோத்திரம், ஜீசஸ் மீட்ஸுக்காக ஸ்தோத்திரம், அவங்க குடும்பத்துக்காக தோத்திரம், மீடியா ஒர்ஷிப்பு எல்லாம் தோத்திரம். அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, தேவைகளை சந்திக்க, முடிஞ்சு கதை. ஆனால் வேர்ட் ஆஃப் காட் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த காரியாவளைக்கு போனால் ஒரு அம்மா ஒரு டைரியை கொண்டு வந்து அப்படியே புரட்டி காட்டுறாங்க. பக்கமாக நானும் எழுதிக்கிட்டே போகிறேன்றாங்க. இதை மாதிரி நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் கர்த்தருக்கு தோத்திரம். அதனால் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்றைக்கி நம்மளுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்? அன்றொன்றுள்ள ஆகாரம், அன்றொன்றுள்ள அப்பம், அனுதின மன்னா, அனுதினமாக அங்கே பரலோகத்திலேருந்து கீழே விழுந்த மன்னாவை பொறுக்கினது போலலாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே வரோம். தீர்க்க தரிசன வார்த்தை, அவ்வளவுதான். அதே லூக்கா தான், அதே யோவான் தான், அதே மத்தேயு தான், அதே அப்போஸ்தலர் தான், எல்லாம் அதே தான். நம்ம மாற்ற முடியும்? ஜீசஸ் மீட்டுங்கிற பைபிளை கொண்டு வர முடியுமா? அப்போ என்ன மாதிரி ஒரு ஃப்ராடு, இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனால் அந்தந்த நேரத்துக்குரிய வார்த்தை அதுதானே நமக்கு தேவை, அதுதானே உங்களுக்கு தேவை. இப்போ ஒரு சாயந்தரம் தோசை சாப்பிடணும் போல் இருக்குன்னு வைங்களேன், டக்குன்னு தோசை சாப்பிட்றீங்களா அப்படின்னா எப்படி இருக்கும்? தான் நினச்சேன் அப்படி. அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் இந்த காரியத்தெல்லாம் முடிக்கணும் போல் இருக்கும்போது
திடீர்னு உங்கள் பேங்க்கில் 1,00,000 ரூபா ஒருத்தர் அனுப்புகிறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? அதுதான் அந்தந்த நேரத்துக்கு. அப்போது அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அந்த வேர்ட் ஆஃப் காடில் நீங்கள் ரொம்ப பிடிமானம் இருக்கணும். வேர்ட் ஆஃப் காடில் அந்த வசனத்தை பிடிச்சா பிரகாசிப்பீங்க. அதுதான் பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2:14 என்ன வாசிக்கிறோம்? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை, மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாவதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ வீணாக ஓடலை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நீங்கள் வீணாக இப்போ பார்த்து உங்கள் வீட்லேயே சிலர் அது ஒரு மென்டல், 5:30 மணிக்கு அங்கே ஒருத்தன் பேசிட்டு கிடப்பான் மென்டல் ஆவடியிலேருந்து, இங்கே ஒரு மென்டல் உட்காந்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்கள என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்டவங்கள நான் வந்து என்ன செய்ய மாட்டேன். தெரியாமல் தானே பேசுகிறாங்க. தெரிஞ்ச நம்மளே என்ன கமெண்ட் கொடுக்குறோம் இல்லை இல்லை, தெரிஞ்ச நம்மளே என்ன கமெண்ட்ஸ், அது யோசிக்கிறது கிடையாது, யூகிக்கிறது கிடையாது, நிதானிக்கிறது கிடையாது, உடனே ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். அவங்கள பாவம் கர்த்தருக்குள்ளே வரல, ரட்சிக்கப்படல. அதனால் அவங்க என்னை மென்டல் சொன்னாலும் உங்களை வந்து வேறு எதாவது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் டெய்லி இப்படி மாலையில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்கல்ல, அந்த வார்த்தை தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்றி கட்டி எழுப்புமே தவிர நாங்கள் வந்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துறதுக்காக எங்களை அந்த நேரத்துக்கு அவர் நிற்க வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் பவுல் சொல்வார், நான் நட்டேன், அப்புறம் அப்போலோன்னு ஒரு ஊழியர் வந்தார், அவர் வந்து நீர் பாய்ச்சிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அப்படியே நீர் பாய்ச்சிட்டு போனார். அப்புறம் ஆண்டவர் தான் விளைய செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கி நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு இப்போ இன்றைக்கி பார்க்கணும். இப்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு, ஆமாம் டெய்லி நீங்கள் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன் சொல்லிட்டு படுத்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப சிம்பிளாக உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன். இந்த சீஷர்களை வைத்து நான் உங்களோடு கூட இன்றைக்கி பேச போகிறேன். கொஞ்சம் முக்கியமான காரியத்தை பேச போகிறேன். நேற்று விசுவாசத்தை பற்றி பேசினேன். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறத பற்றி நான் பேச போகிறேன். வாசிங்க வேதத்தை திறந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தல் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்கள். 8ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து போதும். சரி, அதை வாசித்துருங்களேன். நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பாருங்க, அவர் அட்ரஸ் பண்றது பாருங்க. எடுத்து நம்ம வந்து சகோதரர்களே சகோதரிகளே அப்படிதான் நாங்கெல்லாம் பேச முடியும். எடுத்தோன்னு அதிகாரிகளே அப்படின்னா, அதிகாரி நானே அதிகாரி, நீ என்னை அதிகாரம் பண்றியா அப்படின்றவாங்க. ஆனால் இந்த சொல்கிற பேதுரு யாருன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு அவரை போகிற ஸ்மார்ட் மேன், அவரை ஒரு ஸ்மார்ட் ஒரு அப்போஸ்தலர் யாரும் கிடையாது. அவரை மாதிரி பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் இருக்கிறவங்க ஒருத்தரும் கிடையாது. எல்லாத்துலேயும் துடுக்கு, வாய் துடுக்கு, எல்லாத்தையும் துடுக்கான ஒரு ஆள். ஆனால் அந்த மனுஷன் இப்போ வாயிலிருந்து வருகிற வார்த்தை, வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஜனத்தின் அதிகாரிகளே. அவர் பேசுகிற வார்த்தை பாருங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் இருக்கிற ரூலர்ஸ், அந்த ஜனங்களை ஆளுகிற அதிகாரிகளை பார்த்து அட்ரஸ் பண்ணுறாருன்னா, எங்கேருந்து இந்த தைரியம் வருதுப்பா, எங்கேருந்து இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வார்த்தை வருது? அப்போது நீங்கள் கவனிக்கணும், இஸ்ரவேலின் மூப்பர்களே. இஸ்ரவேலின் மூப்பர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கு நான் உங்களோட என்ன பேசுகிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த பேதருக்கு இந்த தைரியமும் இந்த பேச்சும் இந்த அந்த 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 என்ன சொல்கிறது, சொல்ல வேண்டிய இடத்துல முகதாட்சணியம் இல்லாமல், காம்ப்ரமைஸ் பண்ணாமல், கேஷுவலாக அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கிருபை கிடைச்சிது ஒன்று சொன்னேன். அடுத்தது தோமா எடுத்துக்கிடுங்க. அவ்வளோ கூட இருந்து சுற்றிக்கிட்டு இருந்த தோமா, அவர் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டோன்னா அவ்வளோதான், அவருடைய எண்ணெல்லாம் மாறி போச்சு. பாருங்கள், நம்ம கூட பரவாயில்ல போல், நம்ம வந்து காணாமல் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி. சில ஆட்கள் இருக்கிறாங்க, டெய்லி அவங்களுக்கு தேவதூதனை பார்க்கணும் அல்லது வேறு ஏதாவது பார்க்கணும், பார்த்தா தான் நம்ம. சில பேர் அப்படி, நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து வாக் பை ஃபெய்த், நாட் பை சைட்டு.
கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் புது உடன்படிக்கை கிறிஸ்தவங்களுக்கு. சரியா? அப்போ இந்த தோமா பாருங்க, அதுக்குள்ளே பின் வாங்கி தொட்டாதான் பார்த்தாதான் நான் விரலை போட்டாதான். எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த ஆளை நம்பி ஆண்டவர் எவ்வளோ தைரியமாக நம்ம மெட்ராஸ் ஊர் வரைக்கும் அனுப்பியிருக்கார் பாருங்க, நம்ம ஊர் வரைக்கும் அனுப்பியிருக்கார் பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவன் இப்போ தான் வந்து திடீர்னு ஒரு பேக் ஸ்லைட் ஆகிட்டான், சந்தேக ஆவி வந்துருச்சு, டவுட்டிங் ஸ்பிரிட் வந்துருச்சு. ஆனால் இவன் சாதாரணமான ஆள் இல்லைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், அதாவது சிலுவை மரணத்திற்கு முன்பாக சீஷருடைய பிஹேவியரை பாருங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்து சொல்லுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என் மகன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் ஒருத்தன். அந்த அம்மா உடனே கூட இருக்கிறன்னு சொல்லலாம், இந்த அம்மாவுக்கு எவ்வளோ சுயநல புத்தி பற்றியா. உடனே அவங்க மேலே எரிச்சலானார்கள். எரிச்சலின் ஆவி சரீர பிரகாரமாக ஏசப்பாவை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எரிச்சலின் ஆவி எப்படி வரும்? அவன் அந்த எரிச்சலின் ஆவி வச்சிருக்கிறவனை தான் கர்த்தர் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்கன்னா சாதாரண ஆட்களாக மாறமா பெரிய ஆட்களாக வர போகிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. அப்புறம் இன்னொரு நாள் திடீர்னு அவங்களுக்குள்ள இருக்கிறதே 12, ஒன்று அவுட் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்மில் யார் பெரியவன்? அதான் இப்படி சொன்னால் இந்த காலத்துக்கு யார் யூனியன் லீடரு? எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு லீடர் இருப்பான், எங்கே போனாலும் சர்ச்சில் ஒருத்தர் இருப்போம், ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் வச்சுருப்பானுங்க. ஆமாம், அதிருப்தியாளர்கள் அப்படின்னு ஒரு குரூப் எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். ஆனால் அவங்களும் வந்து திருப்தியாக பாடுற மாதிரிலாம் பாடுவாங்க, ஆனால் உள்ள அதிருப்தி இருக்கும். வெளியே பேசிடுவாங்க, கமெண்ட்ஸில் பேசிடுவாங்க, நமக்கு எதுக்கு கர்த்தரே பார்த்துக்கிட்டுருவானு. கடைசியில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாஸ்டர்ஸுங்க இந்த ஊழியர்களை விசுவாசிகளை மல்லு கட்டிட்டு போகிறது மாதிரி. அன்றைக்கி ஆண்டவர் இது இப்படியே நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள சீடர்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு தெரியும், நம்ம பேதுரு அவர் மீன் பிடிக்கிறவர், மீனை பிடிச்சி ஒரே வெட்டுனா அந்த செதிலெல்லாம் வெட்டுறவர். அதே மாதிரி தான் பாருங்கள், அந்த மல்கூஸ் காதையும் வெட்டிவிட்டான், ஷார்ப்பாக வெட்டினான் பாருங்கள், காது மாதிரி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது நான் என்ன சொல்ல வரேன், 3 வருஷம் கூட இருந்தாலும் புத்தி மாற மாட்டேங்குது இல்லை? அப்படி சொன்னதுனால புத்தி மாற மாட்டேங்குது. ஆனால் அதே பேதுரு யோசித்து பாருங்க, அதே பேதுரு அப்போஸ்தலர்ல இன்னைக்கு நம்ம வாஸ்தமே 4:8 அவங்க பார்த்து இஸ்ரவேல் அவர் பார்த்து சொல்றார், ஜனத்தின் அதிகாரிகளே, த ரூலர் ஆஃப் த பீப்புள் அவர் சொல்றாரு. ஆமா, நீ ஜனத்துக்கு அதிகாரியா இருக்கலாம்பா, அதை விட அதிகாரம் எனக்குள்ள ஒன்று வந்திருக்குது. ஏன்னா அந்த வசனத்தில் பாருங்க, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். பிரியமானவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் ஏழையோ பணக்காரனோ ஆசிரியர்களோ அல்லது நீங்கள் கல்லூரி முதல்வரோ அல்லது நர்ஸோ அல்லது டாக்டர்ஸோ என்ஜினியர்ஸோ தொழிலாளியோ முதலாளியோ அல்லது நடுத்தர வர்க்கமோ அல்லது நீங்கள் அன்றாடம் வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிற ஒரு சாதாரண தொழிலாளியோ சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கிற ஒரு சகோதரன் சகோதரியோ அதில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கலாம் பிரதர்ஸ், இந்த 2வது நாள் உபவாச ஜபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரப்போகுது பாருங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது. ஸ்டடியாக இருக்காங்க, திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது. அப்போது இப்படிப்பட்ட ஒவ்வொரு சீடர்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் அவர்களுக்கு தரிசனமானார் அல்லவா இயேசு ராஜா. அந்த தரிசனமாய் ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். சந்தேகப்பட்டவனை, எம்மாவுக்கு போனவனை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார் பாருங்க. ஒருங்கிணைத்து அவர் தம்முடைய வல்லமையான தன்னுடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றி பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போனார். ஆமென். அவர் போன பிறகு நமக்கு எல்லாம் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளை தான் பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு எல்லா சபைகளிலும் அந்த விசேஷித்த சிறப்பு ஆராதனையை நடத்துவார்கள். த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் சபையில் பொழிந்தருளப்பட்ட நாள். ஓகே, அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம்.
பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்போ இந்த பெந்தைகோஸ்தே நான் நினச்சிக்கிட்டேன் இந்த அபிஷேகம் ஆவியில் நிரம்புது, அந்நிய பாஷைகளாம் பேசுறது, இந்த வெள்ளைச்சாலை வெள்ளை பேண்ட்டு அல்லது வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த காலங்களில். இந்த காலங்களில் அதெல்லாம் மாறி ஒரே ஒரு ஸ்தாபனம் மட்டும்தான், டிபிஎம் தான் அந்த பழைய உபதேசத்தில் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் வெள்ளைகளெல்லாம் போட்டதெல்லாம் இன்றைக்கி மல்டி கலரில் போய் ஹவாய் தீவில் இருக்கிற மாதிரி, ஹவாய் தீவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும், அது கேஷுவல் ஷர்ட். அதெல்லாம் போட்டுக்கிட்டே இன்றைக்கி மேடையில் டான்ஸ் ஆடி பாடுற அளவுக்கு பெந்தைகோஸ்தே வளர்ந்துருச்சு இல்லை, வழி விலகிருச்சு. வளர்ந்துருச்சு இல்லை, வழி விலகி போச்சு. அதான் உண்மை. அதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இந்த தேவ மனிதர்களுக்குள்ளே வந்த உடனே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் தெரியுமா? அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசி உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனைக்காய் சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில் நிறைந்து இன்னைக்கு டாபிக் என்னன்னா, நேற்று ஃபெய்த், இன்னைக்கு filled with anointing of the Holy Spirit. இதுதான் இன்னைக்கு நான் டாபிக்ல பேசுறேன். ஆமென். உயிர் தெழுந்த இயேசு தம்முடைய ஜனங்களை அனாதையை விட்டுட்டு போகல. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன், மறுபடி நான் வருவேன், என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் சொன்னவர். ஆமென். சொன்னபடியே தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பாடு, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வேதனை இருந்தாலும் இப்போ அதை கொஞ்சம் அதை அப்படி வச்சுட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது ஒரே தலைவலிக்குது, ஒரே முது வலிக்குது, ஐயோ மூச்சு விட முடியல, ஐயோ அப்படின்னா சரியாயிரும், கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுறேன், நான் சொல்கிறத கேளுங்க, இந்த டெஸ்ட்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாகிறீங்கல்ல. அதே போல் இப்போ ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரம், உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரம் மட்டும் இல்லை, ஒன்ஸ் ஃபார் ஆல், முற்றும் ஜெயம். அதான் முற்றும் ஜெயம். டெம்பரவரியாக ஆறுதல் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை பெர்மனன்ட் ரிலீஃப். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நாட்களில் உங்கள் பிரச்சனைக்கு மற்றொரு பெரிய ஒரு ஆயுதம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் நீங்கள் நிரப்பப்படணும். ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஐயா, நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க, உங்களை தாழ்வாகவும் நினைக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பிரதர். நீங்கள் அங்கேருந்து என் கையை நீட்டி ஆசீர்வதிங்க, அது போதும். அதுக்கு நான் அந்த மாதிரி கையை நீட்டி ஆசீர்வதிக்கிறதா இருந்தால் நீங்கள் வேறு குரூப்பு தான் போகணும். நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் கையை நீட்டி ஆசீர்வதிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் சிச்சுவேஷன் 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கலாம். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வழி இல்லாமல் கிடக்கலாம். ஆனால் வரும் நாட்களில் தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் வாசிக்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும், நீங்க பார்க்கணும். பைபிளை திறந்து verse 55 வாசிங்க. அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வாசிங்கள், தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானம் திறந்திருக்கிறதும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறையும் காண்கிறேன் என்றான். நல்லா கவனிக்கணும். ஸ்தேவான் என்ற தேவ மனிதனை குறித்து இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நிரப்பப்படுதல் என்பது ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பிட்ட சபையில, நான் சொன்ன மாதிரி பெந்தைகோஸ்தே சபையில தான் இந்த ட்ரம் அடிச்சு கொட்டடிச்சு பாட்டு படிச்சு ஆவியில் நிரம்பி என்னென்னமோ சத்தம் போட்டு பேசிட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதை முதல்ல சொல்ல வந்த பாருங்க, அதை விட்டுட்டேன். நினச்சேன். ஆனால் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு பாடம், முதல்ல நீ உட்கார்ந்து பைபிளை வாசி. அந்த நாட்கள்லாம் பெற்றோர்கள், வயதான உங்கள் அப்பாவுக்கு அப்பா எல்லாம் அவங்க பைபிளும் கைமா இருப்பாங்க. அதாவது பைபிள் வாசிக்கிற ரியல் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸை பற்றி சொல்கிறேன். அவங்க பைபிளெல்லாம் நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஆனால் தான் இது எங்கள் அப்பா பைபிள், எங்கள் அம்மா பைபிள், எனக்கு கொடுத்துரு, நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சிலர் வாங்கி அவங்க வந்து இந்த மாதிரி இந்த எங்கள் பொருட்காட்சியில் வச்சுருக்க மாதிரி வைப்பாங்களே தவிர அங்கே அம்மா அப்பா போல் பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்க. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் உங்களை பார்த்து அன்போடு கூட சொல்கிறேன் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஸ்தேவானை பாருங்கள், அவர் ஆரம்பம் வந்து அவர் வந்து சாப்பாடு பரிமாறுகிற வேலை. சர்ச்சுக்குள்ளே அவருக்கு வந்து எடுத்தோடனே செக்ரட்டரியோ ட்ரெஷரரோ அல்லது டீக்கன்மாரோ அல்லது எல்டரோ அல்ல இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கும் கிடையாது. அவனுக்கு சோறு பரிமாறணும். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பாத்திரம் கழுவும் விட்டுருக்கலாம், விடாமல் இருக்கலாம், போயிட்டு போகுது. ஆனால் அவர் கட்டாயம் பரிமாறுற வேலை செஞ்சார். அதான் சாப்பாடு பரிமாறுகிற ஸ்தேவானை என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரம்பி பலத்த அற்புதங்களை செய்தான் என்று வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் பேசின ஞானம் ஆவியையும் எதிர்க்க நிறுத்த ஒருத்தராலும் கூடாது இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். யாரை? சோறு பரிமாறுகிறவனை பயன்படுத்துகிறார? செகண்ட் கிரேடு டீச்சரை பயன்படுத்த மாட்டாரா? எம்எஸ்சி பிஎட் கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? எம்ஃபில் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? பிஹெச்டி உங்களை பயன்படுத்த மாட்டாரா? 8ஆம் கிளாஸ் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? ஏன் பயன்படுத்த மாட்டார்? நிச்சயம் கர்த்தர் பயன்படுத்துவார். இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்க காரியம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை முதல்ல நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆஸ்க் யூ வில் see the glory of God. நீ கேளு, அந்த தேவ மகிமை நீ காண்பாய். நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ரூபா தாங்க கேட்குறோம், சேலை தாங்கன்னு கேட்குறோம், நிலம் தாங்கன்னு கேட்குறோம், வீடு தாங்கன்னு கேட்குறோம், சுகம் தாங்கன்னு கேட்குறோம். தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு ஆண்டவரே, நான் வந்து இப்போ நான் எப்பவுமே பாருங்கள், நேற்று ஃபெய்த்து தான் நான் ஆண்டவர் பேசினார். வெறும் ஃபெய்த்தை தான் பேசினார். உனக்கு பணம் தருவார்னு நான் பேசலை, உனக்கு வந்து சாப்பாடு தருவார்னு பேசலை, இல்லையா, உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாருன்னு பேசலை. ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்க வைங்க, அந்த விசுவாசமே உங்களுக்கு அற்புதத்தின் மேல் அற்புதத்தை கொண்டு வரும். கையை வை தலையில சொல்லுங்க. அந்த சீக்கிரட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவின் நிரம்புறது அது ஒரு குரூப்பு தான் அப்படிங்கிறத மைண்டை விட்டு டெலீட் பண்ணுங்க. இப்போ நான் சில வயதான பெற்றோர்களோடு பேசுகிறேன். அதெல்லாம் போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குறேன். இனி போய் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி என்னத்தை பண்ண போகிறேன்? இனி தான் இருக்குது. பரலோகத்துக்கு நீங்கள் ஆயத்தப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாதான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சொன்னதே சொல்லுவீங்க. ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் அதே பாயிண்ட் நேற்று பேசுனது தான் அதே ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கே போர் அடிக்குது. அதனால் சொன்னதையே சொல்லிட்டு வேறு சொல்ல மறந்துட்டானே, அப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்லாம் ராகம்லாம் போட வேண்டாம். நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுப்பாரு. இங்கே பாருங்க, ஸ்தேவான் ஊழியம் செய்ததுனால கல்லறிந்து கொல்லப்படுகிறான். அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கான், குருஷுவல் சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. அந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்ற வசனம் பாருங்க, verse 55, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. முடியுமா இது நம்மால? ஐயா, இன்னைக்கு நான் ரொம்ப கடங்காரனா நொடிஞ்சு போய் நிக்கிறேன் பிரதர். 3 பிள்ளைகள் வரிசையா கல்யாணத்துக்கு நிக்குது, ஒரு வழி தெரியாம நிக்கிறேன். அந்த ஜெபம் பண்ண முடியாம அப்படியே படுத்து கிடக்கிறேன். என்னால சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பலனே இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு, நான் எதிர்பாராத இந்த சோர்வு எனக்கு வந்துருச்சு, இந்த பலவின் அந்த வியாதி வந்துருச்சு. உண்மைதான், நான் உங்க பொசிஷன்லேருந்து சொல்றேன், வந்துருச்சு. ஆனா இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, எழும்புங்க, கெட் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பெட்ல இருந்து நீங்க எழும்புங்க. அந்த பெட்டை விட்டு கொஞ்சம் வாங்க, தள்ளி வாங்க. பெட்லேருந்து தள்ளி, பெட்டில் உட்காந்துக்கிட்டே சோறு சாப்பிட்றது, பெட்டில் உட்காந்துட்டே டீ குடிக்கிறது, இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க நல்ல கை கால்கள் இருக்கு, கை கால் நடக்க முடியாதவங்க, பெராலிட்டிக் ஆனவங்க தான் பாவம், அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. ஏன் நீங்கள் சோர்ந்து போய் பெட்டில் உட்காந்துருக்கிறீங்க? கம் அவுட், எழும்பி வாங்க வெளியே. வெளியேன்னா வீட்டு விட்டு வெளியே போயிடாதீங்க. பிரசங்கத்தை கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால்,
தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அந்த கிரிட்டிக்கலான நேரத்திலையும் வசனத்தை பாருங்க 55ல, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் எங்க பார்க்கிறான்? வானத்தை பார்க்கிறான். எனக்கு ரொம்ப இதெல்லாம் வாசிக்கும் போது இதை வைத்து ரொம்ப நேரம் நான் யோசிப்பேன். சுத்தி வர பல்ல கடிக்கிறாங்க, அப்படிதான் சொல்லுது. பல்லை கடித்து கொண்டு அதாவது வாயெல்லாம் பல்லு, கையெல்லாம் கல்லு, அப்படிதானே அங்க இருக்கு. வாயெல்லாம் பல்லு, கையெல்லாம் கல்லு. பல்ல பார்ப்பானா கல்ல பார்ப்பானா? ஆனா ஸ்தேவான் சொல்றான், பல்லையும் பார்க்க மாட்டேன், அப்புறம் கல்லையும் பார்க்க மாட்டேன், நான் மேலே பார்ப்பேன். எப்படி நடக்குது இது? கொஞ்சம் விசுவாசிகள் ஊழியர்களுக்கு சொல்றேன், ஐயா இந்த பிரச்சனை பார்ப்பனா, இந்த பிரச்சனை பார்ப்பனா, இந்த கல்லை பார்ப்பனா, அந்த பல்ல பார்ப்பனா. அவன் பல்ல கடிக்கிறான், அவனை பார்த்தா இவன் கல்லை தூக்குறான். கல்லை பார்ப்பனா, பல்ல பார்ப்பனா, கல்லையும் பார்க்கல, பல்லையும் பார்க்கல, வானத்தை பார்க்குறானா. இது எப்படி முடியும்? இது சாத்தியக்கூறா? இது முடியுமா? நானும் கேட்குறேன், முடியுமா? இது முடியுமா? அங்கே முடிஞ்சிருக்க, நடந்திருக்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை இருக்கு, ஆவியில நிறைந்தால் வானத்தை பார்ப்பாய். ஆவியில நிறைந்தாய். வானம்னா அது பரலோகம். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பரலோகம். ஆவியில நிறைந்தால் பரலோகத்தை ஹெவன் அப்படிங்கிற அங்கே மென்ஷன் பண்ணி இருக்குது. தமிழ் பைபிளில் இந்த ஹெவன் என்ற வார்த்தை வருகிற இடத்தெல்லாம் வானம். நீங்க நினைச்சிருக்காங்க வானம் ப்ளூவா தானே இருக்கும், வானம் மேகமா தானே இருக்கும், வானத்தில் நட்சத்திரம் தான் இருக்கும். நீங்க வானத்தை ஆராய்ச்சி பண்ண போயிடாதீங்க. வானம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கல்லை பார்க்கவா, பல்ல பார்க்கவா? ஆனால் கல்லையும் பார்க்கல, பல்லையும் பார்க்கல, அவன் அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்குறானா. இது எப்படி? இது எப்படி? பிசாசு என்ன பண்ணுறான்? உங்களை நம்ம எல்லாரையுமே பிரச்சனையை காட்டி, இந்த பிரச்சனை பார், அவன் எப்படி பேசுகிறா பார்த்தியா, எதை போட்டா பார்த்தியா, என்ன பண்ணுறான் பார்த்தியா, அவன் என்ன சொன்னான் பார்த்தியா, இவங்க என்ன செஞ்சான் பார்த்தியா, இதே பார்த்து பேசி மேலே பார்க்காம, நான் மேலே பார்க்க அவன் அனுமதிக்கிறதே கிடையாது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்போ இது எப்படி பிரதர் முடியும்னா, அபிஷேகம் உள்ளே இருக்குல்ல, உங்களுக்குள்ளே இருக்குல்ல அனாயிண்டிங், அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டேர் அப் பண்ணணும், அனல் மூட்டணும். ஆமென். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கையை உயர்த்தி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள ஒரு வல்லமையை நான் விரும்புகிறேன். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு வல்லமை, எனக்குள் இருக்கிற வல்லமை. கையை உயர்த்தி சொல்லுங்க, வாய் திறந்து, எனக்குள் இருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. அது ஒரு சாதாரண வல்லமை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. த சூப்பர் நேச்சுரல் பவர், தட் இஸ் அனாயிண்டிங். எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற வல்லமைய நான் அனல் மூட்டுகிறேன், எனக்குள் இருக்கிற வல்லமைய நான் அனல் மூட்டுகிறேன், எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நான் அனல் மூட்டுகிறேன். ஆமென் சொல்லிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நவமான பாஷை பேசுங்க. ராமானா ஹோலாமா ஹாராபாஹா. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க தான் உங்களுடைய அந்த பற்பல பாஷைகள் எஸ்டாப்ளிஷ் ஆகும், டெவலப் ஆகும். ரிமானோ ஹூரபஹாதரா லபனா துரபகபலா ஹூரபஹா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எல்லாம் கையை உயர்த்தி, எனக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லப்பா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே போராட்டம், பணத்தினால போராட்டம், வீட்டுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால போராட்டம், தொழிலுக்கு போனாலும் போராட்டம், நண்பர்களால போராட்டம், பிசாசினால போராட்டம், பாவத்தினால போராட்டம், சோதனையினால போராட்டம், எல்லா பக்கத்திலும் போராட்டம். ஐயா என்னை நிரப்புங்க ஐயா, கேளுங்க, என்னை நிரப்புங்க ஐயா இயேசுவின் நாமத்தினால. ஷாந்தாரா லாஹா தூரமே மேஹோ ரோஹோ. ஆமென். நீங்க ஆவியில நிரம்ப உங்க பாரம் எல்லாம் லகுவாகும். பிள்ளைகளை குறித்த பாரம், தொழிலை குறித்த ஒரு பாரம். ஆமென். ஊழியர்களுக்கு சொல்றேன், ஊழியங்களை குறித்த ஒரு பாரம். ஆமென். எதிர்காலத்தை குறித்த பாரம். ஐயோ எனக்கு ஒரு வீடு இல்லையே,
அந்த வீட்டின் மேல இருக்கிற அந்த பாரம் குறைந்து அது லகுவாகும். இயேசு உங்கள் பாரத்தை அவர் பொறுப்பெடுப்பார். கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வச்சிருங்க. அவர் தான் உங்களை ஆதரிக்க போகிறார். அவரே உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். என் கூட இப்ப சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிச்சீங்களோ, உங்க பாரம் உங்களை விட்டு இறங்கிட்டு சொல்லுங்க, என் பாரம் என்னை விட்டு இறங்கி விட்டது. என் பிள்ளைகளை குறித்த பாரம், பிள்ளை இல்லையே என்ற ஒரு பாரம், கேவலப்பட்ட இடத்தில் ஆண்டவரே என் தலையை நிவர பண்ண போகிறீரே. ரீமானாகா நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் பார்த்து வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் பார்த்து வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரை மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரை மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு பாடுங்க, நம்பிக்கையோடு பாடுங்க, நம்பிக்கையோடு. ஆமென், 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 ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஆவியில நிரம்புகிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை அற்பமாக நினைக்கிறேன். நீங்கள் ஒரு குடிசையில் இருக்கலாம், வீட்டு வாடகை கூட கொடுக்க வழிகிறவன் ரொம்ப வேதனையில் இருக்க பிரதர் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலை மாறிடும். நம்புங்க, என் வார்த்தையை நம்பாதீங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை, நம்புங்க. இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்த உடனே பார்வை மேலே போகுது. நம்பர் 1. அங்கே அடுத்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். தரிசனம். ஆமா, இயேசுவை காண்கிற கண்கள். பரிசுத்த ஆவியில நிரம்ப 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 இயேசுவை காண்கிற கண்களா மாறிடும். அப்படியா? அப்ப இயேசு வந்து நின்று உங்க வீட்டில் வந்து தரிசனத்தில் வந்து நின்று நான் தான் இயேசு அப்படி சொல்வாரா? சொல்லலாம். ஆனா அதை இப்போ நம்ம எல்லாம் அபிஷேகத்தின் நாட்கள்ல இருக்கிறோம். அதாவது நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களை அறியாம உங்களை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அது எப்படி சொல்றீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி தேவ பிரசன்னன்றீங்களே, அது எப்படி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படி தெரியுமா? தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி வந்துருச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி அப்படியே உங்கள் பாயிண்ட்ஸ் அப்படியே அழகாக சூப்பராக வரும். உங்களை அறியாமல் இதுக்கு ஜெபிக்கணும், ஜெபிச்சு முடிச்சோன்னா இன்னொரு ஜெப குறிப்பு வரும், இன்னொரு ஜெப குறிப்பு வரும், இன்னொரு ஜெப குறிப்பு வரும். அப்படியே நீங்கள் ஜெபிச்சுட்டே போவீங்க. டக்குன்னு ஒரு பாட்டு வரும், டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் வசனம் வரும். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிருக்கும். இது எப்படி அப்படின்னா, தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி வந்துருச்சுன்னு வைங்களேன். தேவ பிரசன்னத்தில் ஒன்றா தேவனோடு கனெக்ட் ஆகிரும். தேவ பிரசனம் வரலன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டு வாட்ச் அப்படி பார்த்துக்கிட்டு, டக்குன்னு ஃபோனை தூக்கி அப்படி பார்த்துக்கிட்டு, அந்த நான் பார்த்து டெங்குன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அது டக்குன்னு அங்கே போய் என்னத்தை ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அதுக்குள்ளே வெறுப்பாகி சும்மா சோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியா சோத்திரம் அப்படின்னு முடிச்சுட்டு அந்த ஜெபத்தை முடிக்கணும் போலே வந்துடும். அப்போன்னா என்ன அர்த்தம்? அங்கே தேவ பிரசனம் வரலன்னு அர்த்தம். அதனால தான் ஆராதனைகளில் சபைகளில் ஆமாம் கொஞ்ச நேரம் வொர்ஷிப் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கிறதுக்கு முன்பதாக தேவ பிரசனத்தை கொண்டு வராங்க. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்கள், பல்ல பார்க்குறதா கல்லை பார்க்குறதான்னு சொன்னேன்ல.
பல்லு வேணாம் கல்லு வேணாம், நான் பரலோகத்தை பார்க்க எப்படி மேலே முகம் போகுன்னா உள்ள அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை சுற்றி 1000 பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு செகண்ட் டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங் என்னன்னா 1000 பிரச்சனை வரட்டும். அந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 91ஆம் சங்கீதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அழகான ஒரு வசனம், அதை நான் திருப்புறேன், அதை எடுத்து வாசித்து நம்ம ஜெபம் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமேன். 91ஆம் சங்கீதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தில். கர்த்தர் 7ஆம் வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனது பக்கத்தில் 1000 பேர். நல்லா கவனிக்கணும் இந்த வேர்டை. ஐயோ, என் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, போராட்டமே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இங்கே வசனம் பாருங்கள், உன் பக்கத்தில் 1000 பேர், அப்புறம் வலது பக்கத்தில் பார்த்தா 10000 பேர் விழுந்தாலும் வந்து உன்னை நெருக்குனாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருங்க. இந்த வார்த்தையின்படியே ஒரு தீர்க்க தரிசனமா நான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், இந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், முன்னுக்கும் போக முடியல, ஊழியத்திலும் போராட்டம், ஒரே காசிப்பு, ஒரே கமெண்ட்ஸு, என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, ஆஃபீஸ்லையும் பிரச்சனை, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். என்னால் கர்த்தருக்காக ஆண்டவருக்குள்ள வளர முடியல. 91ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், அப்படின்னா விழலாம், விழாமலையும் போகலாம், மேபி இருக்கலாம், அது விழுந்துட்டு போகுது, அது உன்னை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது. சூனிய வச்சுட்டானா அது சாபமா, அது கட்டு இருக்கான், கட்டோ காவலோ மந்திரமோ தந்திரமோ, அது எந்த விதமான கிரியைகளா இருக்கட்டும், கையை உயர்த்தி ரீபானா ரோசிமை காசிகோ தூராபா கதாராபா, அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்கிற ஒரு நாட்கள், அடைக்கப்பட்ட அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுகிற ஒரு நாட்கள், இல்லாதவைகளை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு காலங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டார். கரந்தடி தோத்திரம் பண்ணி பாடுங்க. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது ஆமென். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு. ஆமென், ஆமென். கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதனால என்னுடைய அன்பின் ஆலோசனை என்னன்னா, நீங்கள் அனுதினமும் அந்நிய ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி செய்யணும். அது ஆராதனை நேரம். ஆராதனை நடத்துகிற சகோதரர்கள் சகோதரிமார்கள் வந்து அந்த பாடும்போது தான் அப்படி நம்ம ஒரு எமோஷனுக்குள்ளே போகணுன்னு பைபிளில் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் இந்த பைபிள். எப்போதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும். ஆமேன். எப்போதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:18 நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான ஒரு ஆலோசனை. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறைந்து, அடுத்த வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, அடுத்த வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பார்த்தீங்களா? அதாவது 18 ஆரம்பிக்கிறது, 21 தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அப்படி பைபிள் வாசிக்க பழகுங்க. தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற 20 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும்.
எப்போதும், எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க, எப்போதும். அப்புறம் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். praising the Lord always, praising the Lord. வாயே வரல மாட்டேங்க. சர்ச்சில் போனால் அப்படியே கட்டி, அதாவது இந்த இடித்த புளின்வாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சிலர் வந்து அப்படியே சர்ச்சில் போனால் அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐயா, நியாயப்பிரமாண காலத்தில் தான் கூனி குறுகி உட்காரணும். கிருபையின் காலத்தில், புது உடன்படிக்கையின் காலத்தில் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை என்பது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது அல்ல. உள்ள ஆவியானவருடைய அசைவாட்டம் இருந்தால் உங்களை அறியாமலேயே நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஆமென். அறியாமலே எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட, அந்த வசனத்தை வாசிங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. எங்க வந்து முடியுது பாருங்க, அபிஷேகத்துல தொடங்கி கீழ்ப்படிதல்ல முடியுது. அப்படி சொல்லுங்க, அபிஷேகத்துல தொடங்கி கீழ்ப்படுகிறதுல முடியுது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அபிஷேகம் பண்ணிட்டு ஆவியில் நிரம்புறவங்க வந்துருக்குல்ல, அந்த ஒபீடியன்ஸே இல்லைன்றாங்க. எனக்கெல்லாம் தெரியும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், அவருக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யார் தெரியாதுன்னு சொன்னாயா? நல்லா கவனிக்கணும். பாருங்க, சங்கீதங்களினாலும் ஞான் அதுக்கு முன்பால துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறைந்து அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க முடியுது? கீழ்ப்படியுங்கள்னு முடியுது. அப்போ கீழ்ப்படிதலுக்கும் அபிஷேகத்துக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. அபிஷேகம்னா ட்ரம் அடிப்பாங்க, தோத்திரம் பண்ணுவாங்க, ஆவில் நிறமாக சத்தம் போடுவாங்க, ஹல்லேலூயா ஆமென் அப்படின்வாங்க, அப்புறம் சத்தம் போடுவாங்க, பயங்கரமான சத்தம் கேட்கும். அப்படியே நம்ம பழகிட்டோம். ஐயா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆவியில் நிரம்புகிறதினுடைய நோக்கமே அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸுக்குள்ளே வந்துடணும். நல்ல அபிஷேகத்துக்குள்ளே நிரம்ப 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 பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க, பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிறது. சில பேர் மூத்தவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்களா? வயதிலும் அனுபவத்திலும். அது பாருங்கள், இந்த சினிமா துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய விளையாட்டு துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, மூத்தவர்கள் கோச்சுக்கு போய் அவங்க கீழே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வணக்கம் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. ஆனால் நம்ம மார்க்கத்தில் மாத்திரம், ஆமாம், பாஸ்டருக்கே ஆலோசனை கொடுக்கறது. சீனியர் பாஸ்டருக்கு, பாஸ்டர் நீங்கள் இந்த ஷர்ட் போடாதீங்க பாஸ்டர், அந்த ஷர்ட் போடுங்க பாஸ்டர், அந்த கோட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்குது பாஸ்டர், உனக்கு எதுக்குடா அந்த வேலை? அவர் வந்து கர்த்தர் அவருக்கு என்ன சொல்கிறார் போடுவாங்க. அதனால் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அவ்வளோதான். கீழ்ப்படுகிறது அடிமை அல்ல, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட, தட் இஸ் த பாயிண்ட். தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருங்கள், தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருங்கள். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென். இந்த கீழ்ப்படிதல் பாருங்க, ஆவியில் ஏவப்பட்டு சொல்றேன், கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படி, அது படிக்கட்டின் கீழ்ப்படி. கீழ்ப்படி படிக்கட்டின் கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியில நின்றால் மேல் படிக்கு போவாய். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஆவியில் நிரம்பி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கீழ்ப்படிங்க, ஆவியான ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அபிஷேகத்தில் நிரம்போது நான் 4 மணிக்கு கண்ணு முழிச்சிட்டீங்களா, உடனே தோத்திரம் பண்ணணும் போல இருக்கா? ஆமென். அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், ஜபிக்கணும் போல இருக்கா, ஜபம் பண்ணுங்க. ஜபிக்கணும் போல இருக்கான்றன, அது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு தாட் தான். ஆவியானவர் வந்து நின்று, நான் தான் ஆவியானவர், வா வெளியே ஜபிக்கலாம் அப்படின்னு டிராமா நடிக்க மாட்டாரு. எதிர்பார்த்துட்டு இருக்காத டிராமா நடிப்பாருன்னு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். அந்த எண்ணம் வருகிறது. ஒருத்தனுக்கு விடிய காலையிலே தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறேன், அது குடியின் ஆவியான வாட்டி வதைக்குதியா? உங்களை என்னையும் காலையில் எழுமணும்னு தோத்திரம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தால் அது ஆவியானவர் கொடுக்கிற தாட் அல்லவா? கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. இனி உங்கள் நிமித்தம் உங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரப்போகுது சிஸ்டர். ஆமா, உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரப்போகுது தம்பி. உன் நிமித்தம் வாலிப தங்கச்சி, உன்னை கொண்டுதான் உங்க சபைக்குள்ள ஒரு கிரியை கத்த செய்ய போறாரு. ஷபார் யாந்தராபா, கீழ்ப்படியணும். ஆமாப்பா, கீழ்ப்படியாததுனால எங்க வீட்டுக்குள்ள வந்த வேதனை, கீழ்ப்படியாததுனால புருஷனை எப்போ பார்த்தாலும் அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அங்கே போனீங்க, இங்கே வந்தீங்க, அதை பண்ணிக்கிட்டீங்க. அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி ஆள், இந்த மாதிரி எந்த நேரமும் அப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனப்பாட்டின் ஆவி,
ஆமென். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல், ஒருவருக்கொருவர். ஒருத்தன் விழுந்தா அவனை தூக்கி விடலாம். விசுவாசத்தில் பலவீனரை சேர்த்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல விசுவாசத்துல குறைஞ்சவனை நீ எப்ப பார்த்தாலும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. உனக்கு விசுவாசம் இல்ல, ஜெபம் இல்ல, பைபிள் வாசிப்பு இல்ல, அதான் இல்லையே, அதையும் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெபிங்க, கர்த்தர் உயர்த்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி ஜெபம் பண்ணுங்க. தீமோத்தேயுவே, நான் உன்மேல் கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டு. சத்தம் மட்டும் இருக்க கூடாது, அவருடைய சித்தம் செய்யணும். சொல்லுங்க, சத்தம் போட்டு ஜெபிக்கிறவனாக மட்டுமல்ல, ஆவியானவரே, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்ற போறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தேவானை போல நெருக்க வந்தாலும் என் கண்கள் நெருக்கத்தை பார்க்காது, நெருக்கத்தை விவரிக்காது. கொரோனாவிலிருந்து வெளியே வந்துட்டியா, அதையே விவரிச்சுட்டு கிடக்காத. கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்தாரு. நோக்கம் என்ன? எழும்பணும். பழைய பாட்டு பஞ்சப்பாட்டெல்லாம் பாட வேண்டாம். பழைய பாட்டெல்லாம் திரும்ப அந்த பழங்காலத்து அந்த ரெக்கார்டு, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டு கிடக்காதீங்க. எல்லாம் கையை உயர்த்தி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஸ்தேவானை போல பரலோகத்தை பார்க்கிற கண்கள், இயேசுவை காண்கிற கண்கள், தரிசனம் காண்கிற கண்கள் இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆவியில நிரம்பி சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற கிருபையை கர்த்தர் இன்னைக்கு தரப்போறாரு. ஆமென். இனி பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்களை அறியாம உங்க ஜெபத்துல, இதை நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணி வைங்க. இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்கள் ஜெபம் அப்படி, உங்க ஜெபத்துல நீங்க வழக்கமா பயன்படுத்தின வார்த்தையை நீங்க பயன்படுத்த போறது இல்லை. ஹல்லேலூயா. ரஹஸ்மஹோ ஷாந்தரோகதே மகோ, என் கிருபை உனக்கு போதும். ரதலதின மகதரபதனமா, எழும்ப வேண்டிய காலம். ரோஷேகே லிமாதுரே மஹதரா கபா, சியோனே கம்பீரி ரபஹதுரா பஹதரா கபதுதரா மகதலபா. எல்லா விதமான ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற அந்த கொழுப்பு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க. In the name of Jesus, hallelujah, I command every darkness of the body come out in Jesus name. I command every spirit of darkness go out in Jesus name. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளின் ஆதிக்கங்கள், இருளின் வல்லமைகள் அழிவதாக, புது பலன் உண்டாவதாக. இரண்டாவது நாள் உபவாச ஜெபம் ஆண்டவர் ஆவியின் மண்டலத்துல ஒரு பெரிய விடுதலை தருகிறத நான் ஃபீல் பண்றேன்ப்பா. கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான், மூழ்கணுமே ஆவியிலே, மூழ்கணுமே நிரம்பணுமே நான், நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான், மூழ்கணுமே ஆவியிலே, மூழ்கணுமே நிரம்பணுமே நான், நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க என்ன, ஒவ்வொருவரும் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். பச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். ஆமென், ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன, நிரப்பிடுங்க அவளை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன, நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க.
நிரப்பிடுங்க ஒவ்வொரு சிரசில் அக்கினி விழட்டும். ஒவ்வொரு நாவுகளில புதிய பாஷைகள், சிறு பிள்ளைகள் ஆவியில் நிரப்பட்டும் ஐயா. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் திருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட ஒவ்வொரு ஊழியர்களை, அனைத்து சபைகளின் ஊழியர்களை, அனைத்து விசுவாசிகளை பாய்ந்திட அப்பா பயன்படுத்துங்கப்பா. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த இரண்டாவது நாள் உபவாச ஜெபத்தில் ஆவியின் மண்டலத்தில் உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருந்த காரியங்களில ஒரு பெரிய ரிலீஃப் உண்டாகிறதப்பா. மென்டலி ரிலீஃப், ஸ்பிரிச்சுவலி ரிலீஃப், பிசிக்கலி ஆல்சோ ரிலீஃப். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏனென்றால் ஆவியானவரே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்குதானப்பா விடுதலை. நான் ஒரு மூலையில கிடந்து ஆவடியில அம்பா நீங்க கொடுத்த இந்த பிரேயர் சென்டர்ல கிடந்து நாங்க பேசிட்டு பாடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர், ஆயிரமான எங்கள் ஜனங்கள் சந்திக்கப்படுகிறார்கள். அது நிமித்தம் எங்கள் தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அப்பா கேரளா மாநிலங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய கிருபைக்குள்ள வருகிறதப்பா. இதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, hallelujah, I praise you Lord. Lord, I'm an ordinary servant of God. அப்பா, நாங்க அப்ரோஜனமான ஊழியக்காரனப்பா. கடமை மட்டும் செஞ்சிருக்கிறோம்ப்பா. உமக்கு தான்ப்பா மகிமை. யார் யார் வீடுகளில் என்னென்ன கிரியைகள் நடந்ததுன்னு நீங்க நல்லா பாக்குறீங்கப்பா. தோத்திரம்ப்பா, தோத்திரம்ப்பா. சோர்ந்து போய் கடந்த எலும்புகளை உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு உயிரடைய செய்து சர்வசேனையாய் எழும்பி நிற்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இரண்டாவது நாள் உபவாச ஜெபத்தை முடிக்க உதவி செஞ்சீங்க. ஒவ்வொரு நாள் நடத்துகிறது ஆச்சரியமா இருக்குப்பா, கிருபையா இருக்குப்பா. உமக்கு தான்ப்பா மகிமை, உமக்கு தான் மகிமை. இன்னைக்கு விடுதலை அடைந்த ஆயிரமான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு அதாவது இந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, 6, 11, 12 இருக்குல்ல. அந்த ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கத்த தந்திருக்கிறார். ஓகே, இனிமேல் உங்களுக்குள்ள சந்தேகம் வராது, அவிசுவாசம் வராது. நீங்கள் பாட்டுக்கு தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க. பெரிய மாற்றங்கள் இனிமேல் உங்கள் ஜெபத்தில் வரும் பாருங்களேன். உங்களை அறியாமல் பெரிய பெரிய தாட்ஸ் எல்லாம் கத்தர் உங்களுக்கு தருவார் ஜெபத்தில். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். கடைசியில் எங்களையும் நினச்சி தோத்திரம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி இம்மட்டும் நடத்திக்கிட்டு வரீங்க. உங்களுடைய சித்தம் நிறைவேறிக்கிட்டே வருதுப்பா. இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டு. சந்திக்கப்பட வேண்டிய இன மக்கள் உண்டு அப்பா. சந்திக்கப்படாத எத்தனை ஆயிரங்கள் உண்டு, லட்சங்கள் உண்டு. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யுங்க. தேவைகளை சந்திச்சிருங்கப்பா. உங்களுடைய கிருபை தாங்கட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இப்போ எல்லாரும் கைகளை வைத்து சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கைகள் எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. God bless you.